இன்றைக்கி அளவு பேண்ட்டில் அளவு எடுத்து ஒரு 12-13 வயசு பொண்ணுக்கு அளவு பேண்ட் வச்சு அளவு எடுத்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிறது 13 வயசு பொண்ணுக்கு தான். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேண்ட் போட்டிருக்கேன், இருந்தாலும் இத்தனை வயசு பொண்ணுக்கு எவ்வளோ துணி வேணும் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸோட பேண்ட்டுங்க. நம்ம தைக்கிறது கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக தைக்கணும். ஆனால் இதோட அளவை வச்சு நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இவங்க கொடுத்துருக்குறது ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தைக்கும்போது இதாக தைக்கணும். அதே மாதிரி எலாஸ்டிக் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இடுப்புக்கு இதே மாதிரி எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேண்ட் ஃபஸ்ட்டு உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ துணி விட்டுருக்காங்கங்கிறது தெரியும் பார்க்கும்போது. அதுக்காக தான் இதுக்கு என்னென்ன அளவு தேவைங்கிறது எழுதியிருக்கேன், அது காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அகலம், உயரம், சீட் அளவு, இது மூணும் இந்த காலோட இது லென்த்து, அகலம், சீட் அளவு. ரெண்டாவது இடுப்பு பட்டி, இந்த மேலேருந்து எலாஸ்டிக்லேருந்து வர்றது இடுப்பு பட்டி, அகலம், உயரம் 2 தான் இதுக்கு தேவை. எப்படி இப்படி அளவு எடுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் உங்களுக்கு பேண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன். இன்ச் ஸ்டெப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஹைட் வந்ததில் 32 இருக்குது இருக்கிற ஹைட்டு. கீழே வந்து 2 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு வேணும். நீங்கள் கீழே காலுக்கு ஃபோல்டிங்க்கு 2 இன்ச்சு, அப்போ 34. இங்கே மேலே ஜாயிண்ட் வந்து இவங்க கொஞ்சம் தான் அடிச்சிருக்காங்க, நம்ம ஒரு அரை இன்ச் அளவுக்காவது வைக்கணும். அதனால் 35 ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக 35 எடுக்கிறேன். இல்லை 32 இருக்குது, 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன் நான். (32 + 3 = 35). நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா தான் எவ்வளோ இன்ச்சு சேர்க்குறீங்கிறது நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நோட்டில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ அகலம் பார்க்கணும். அகலம் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது எப்போவுமே. பாருங்கள், இந்த இடுப்பு பட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தையல் வருதில்ல, இங்கேயும் இந்த சீட் அளவு வருது இல்லைங்களா, இங்கே கீழே இது வரைக்கும் இந்த துணி இழுத்து கிராஸில் பார்க்கணும். எப்போவுமே இழுத்து பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஃப்ளீட் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு விரிஞ்சு இந்த அகலம் தெரியும். 16 இன்ச் வருதுங்க. 15.25 வருது. ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. 16 இன்ச்சு. இது கூட நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேர்த்துறோமோ அகலம் அந்த அளவுக்கு ஃப்ளீட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடுங்கிறதுனால ஃப்ளீட் அதிகம் இல்லை. அதனால் நம்ம எவ்வளோ அகலம் வைக்கணுமா வச்சுக்கலாம். 16 இருக்கா, நான் ஒரு 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் ஃப்ளீட்டுக்காக. நான் அளவு மாற்றி எழுதிட்டுங்க, அதனால் கீழே இறக்கி உயரத்தில் எழுதியிருக்கேன். உயரம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். இப்போ அகலத்துக்கு 16 இருக்குது. அது கூட நான் வந்து 4 இன்ச்சஸ் சேர்க்குறேன். 20 அகலம். அப்புறம் சீட் அளவு, சீட் அளவு இந்த சென்டரில் தான் வரும். தான் இருக்குது. சீட்டு கொஞ்சம் இறக்கி வச்ச வரைக்கும் நமக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்காது. அதனால் நான் 8 எடுக்கிறேன். 8 எடுக்கிறேன்னா கீழே ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு போய்டும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன். 1 இன்ச்சு கூட இல்லை, அரை இன்ச்சு தான் சேர்ந்து வரும், இறங்கும். அதனால் 8 எடுக்கிறேன். இதில் 6 இருக்குது, 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு தைக்க வேணும், 1/2 இன்ச்சு இறங்கும் அந்த சீட் அளவு. 6.5 இருக்குது ப்ளஸ் 1.5 = 8. இப்போ மேலே இடுப்பு பட்டிக்கு பார்த்துக்குவோம். இடுப்பு பட்டி மேலே இங்கே எலாஸ்டிக்கிட்ட பார்க்க முடியாது, அதனால் அங்கே பார்க்காதீங்க, இந்த இடம் தான் பார்க்கணும்.
இழுத்து பிடிச்சி பாருங்கள் கிளாத்தை. 19 இருக்குங்க. அதெல்லாம் 19 இருக்கு. நான் இது கூட 3 inches எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இது ரெடிமேடுங்கிறதுனால தான் 3 inches எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். தைச்ச பேண்ட்டாக இருந்தால் அதில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். தைக்கிறதுக்கு உண்டான அளவு மட்டும் சேர்த்துடுங்க. 22. இப்போ ஹைட் வந்து இந்த ஃபோல்டிங் கீழ் பக்கமாக மடக்கி விட்டு பாருங்கள். 6.25 இருக்குது. 7ன்னு வச்சுக்கோங்க. இந்த எலாஸ்டிக் ஃபோல்டிங்க்கு 3 inches வேணும். 3-4 inches வேணும். பாருங்கள் 1.5 inch இருக்குது. இன்னொரு ஃபோல்டிங் வரணும். அப்போ உள்ளே ஃபோல்டு பண்ணுவோம் ஒரு சைடு. அதனால் 3 inches எக்ஸ்ட்ராவாக எடுக்கலாம். நீங்கள் 3லேருந்து 4 inches எக்ஸ்ட்ராவாக எடுக்கலாம். இதில் இங்கே ஜாயிண்ட்டுக்கு வேறு 1/2 inch போகும் இல்லைங்களா. நான் இது 7 மேலே எலாஸ்டிக் ஒரு 4 மொத்தம் 11 inches. எலாஸ்டிக் வைக்கிறதா இருந்தால் 11 inches. இது நாடா போடுறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ எடுக்கணுங்கிறத சொல்கிறேன் நான். டோட்டல் இதில் வந்து 7 இருக்கா. இது கூட 2 inches எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். நாடாவுக்கு நாடா கட்டுற மாதிரி இருந்தால் 2 inches எக்ஸ்ட்ரா எடுத்தால் உங்களுக்கு போதுமானது. எலாஸ்டிக்குங்கிறதுனால தான் 4 inches சேர்த்து எடுக்கிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 + 4 11 inches டோட்டலு. நீங்கள் எலாஸ்டிக்னா 2 inches தான் இங்கே சேர்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த பேண்ட்டில் அளவில் நமக்கு தேவையானது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இது அளவு துணியில் எப்படி மார்க் போடுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ துணி கட் பண்ணுறதை பார்ப்போங்க. எப்போவுமே ஃபோல்டிங் நம்ம சைடில் இருக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளோஸ் தான் நம்ம சைடில் இருக்கணும். நமக்கு எதிர் சைடில் தான் ஓப்பன் வரணும். இது வந்து கரைப்பகுதிங்க. கரைப்பகுதி இந்த சைடு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 meters துணி. இது வந்து காட்டன் மெட்டீரியல். தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சிங்க் ஆகும். அதுக்காக தான் நான் 3 inch எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஹைட்டு பார்த்துக்குவோம். கீழே கொஞ்சம் கிராஸ் இருக்குது, அதனால் மேலேருந்து எடுத்துக்கலாம். எனக்கு டோட்டல் ஹைட் 35 தான். 35க்கு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அது கிராஸ் இருந்தாலும் அதில் போயிடும். நீங்கள் நாடா போடுறதா இருந்தால் அழகாக இந்த பீஸு நாடா அடிச்சுக்கலாம். ஒரே பீஸாக லென்த்தியாக வரும். இது அப்படியே வச்சிங்கன்னா நாடாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டி அடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அகலம் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், 16 + 4 inches சேர்த்து 20. இதில் பாருங்கள் 20 இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஹைட்டும் கரெக்டாக வெட்டி இருக்கட்டும். 35 inch. இப்போ இதில் என்ன மார்க்குனா சீட்டோட அளவு. சீட்டோட அளவு 6 + 1 சேர்த்து 8. இங்கே 8 inchக்கு ஒரு மார்க்கு. இப்போ காலோட சுற்றளவு, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பேண்டில் காலுக்கு சுற்றளவு இருக்குன்னு பார்ப்போம்.
இதளவு எடுக்கக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் சேர்ந்து தான் எடுக்க போகிறோம். இதில் 5.5 தான் இருக்குது, நான் 7.5 எடுக்கிறேன். ஏன் 7.5னா இது காட்டன் சிங்காக 1 இன்ச்சு, நமக்கு உள்ளே தைக்க எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு துணி வேணும் இல்லையா, 1/2 இன்ச்சு துணி வேணும். அதனால் நான் 7.5 எடுக்கிறேன். 7.5 8 கூட எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பாருங்கள், இப்படி டேப் வச்சு காட்டுறேன். 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போ இந்த மார்க்கும் தான் நீங்கள் மேட்சிங் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம், எப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கேப்பை விட்டு 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 நீங்கள் இப்படி கொண்டு போயிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியலன்னா ஸ்கேலே இது கூட இன்னொரு கருவிங் ஸ்கேல் இருக்கும், அது நான் எங்கே போட்டேன்னு தெரில. ஏன்னா கருவிங் ஸ்கேலில் நான் யூஸ் பண்ணுறது இல்லையா, கையிலேயே போட்டுறதுனால தெரில எங்கே இருக்குன்னு. இதை வச்சா கூட நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சு போடுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சைட்டாகவே போட்டுடுறோம். உங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்களுக்கு வராது, நீங்கள் ஸ்கேல் வச்சு தான் போடணும். அவ்வளோதாங்க, இதில் மார்க்கிங்கு முடிஞ்சிடுச்சு. சீட் அளவும் இந்த கால் சுற்றளவையும் பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் மேட்சிங் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இடுப்பு சுற்றளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் மார்க் போட்டு காட்டுறேன். இடுப்பு பட்டிக்கு வந்து அகலத்துக்கு 19 + 3 இன்ச்சஸ் சேர்த்து 22. இப்போ பாருங்கள், அகலமும் உயரமும் இதில் இப்போ சொல்கிறேன். 19 + 3 இன்ச்சஸ் சேர்த்து உங்களுக்கு அகலம் வந்து 22. 7 + 4 இன்ச்சஸ் சேர்த்து 11 இன்ச் ஹைட்டு. நமக்கு அந்த 11 இன்ச் ஹைட்டு பார்ப்போம். இந்த சைடில் வரும் உங்களுக்கு 12 13 இன்ச்சாக வருது. நான் 11 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில் எந்த இடத்துல 11 இன்ச் வருது அது வரைக்கும் பார்த்து டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம 4 பீஸாக தான் ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா டபுள் பீஸானா உங்களுக்கு 11 இன்ச் அகலம் இங்கே வராது. மேலே நம்ம எலாஸ்டிக் வச்சு ஃபோல்டு பண்ணுறதுனால தான் நமக்கு 11 இன்ச் ஹைட்டு. நீங்கள் நாடா போட்டதாக இருந்தால் உங்களுக்கு 2 பீஸ்லேயே அடிச்சுக்கலாம். 9 இன்ச்சு தான் வேணும். 2 இன்ச்சஸ் 7 + 2 9 இன்ச்சஸ் தான், இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலாம். அப்போ 2 பீஸ்லேயே உங்களுக்கு அடிச்சுக்கலாம். நாடாவுக்கு எலாஸ்டிக்குங்கிறதுனால நமக்கு 11 இன்ச்சு அகலம். இதில் 4 பீஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து 12.5 வருதுங்க. நம்ம ½ இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு போயிடும். ½ இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு 4 பீஸ் இருக்கு இல்லைங்களா, 2 பக்கமும் ஜாயிண்ட்டுக்கு இந்த 1 இன்ச்சு போகும் ஒரு பீஸுக்கு. 12.5ல் 1 இன்ச்சு போச்சுன்னா 11.5 வரும். நமக்கு 11 இன்ச்சு தேவை ஒரு பீஸு. போதும், இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பகுதி இடுப்பு பட்டிக்கு. இந்த இடத்துல தான் எடுக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இடுப்பு பீஸை எடுத்துடுவோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான அளவு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, நம்ம போட்ட அளவு கரெக்டான்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஒரே அளவாக தைக்க முடியும். கட் பண்ணிட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு.
இது வந்து காலுக்கு, இது மேலே இடுப்பு ட்ரெஸ்க்கு. நான் இப்போ வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குங்க, ஜாயிண்ட் இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு பக்கமாக எடுத்து சிசர் உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க துணியை. அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் தனித்தனியாக ஒவ்வொரு காலுக்கும் எடுக்க முடியும் நமக்கு. அவ்வளோதாங்க, பேண்ட் கட்டிங் முடிஞ்சது ஈஸியாக. பாருங்கள், நான் உங்களுக்கு தனித்தனியாக வச்சுருக்கேன். செப்பரேட் கால் தனித்தனியாக ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். மேலே மேலே வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது வந்து 4 பீஸ் இருக்கும் பாருங்கள். இதில் 2 பீஸ் இருக்குது, இதில் 2 பீஸ் இருக்குது. இதுதான் நமக்கு இடுப்பு பட்டிக்கு. நமக்கு எலாஸ்டிக் வைக்கும்போது இது சின்னதாகிடும். இந்த சைஸ்க்கு தான் வரும் ஹைட்டு. மேலே ஃபோல்டிங் பண்ணிட்டோம்னா எலாஸ்டிக் வச்சு இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியானதுங்க. இது நான் சொன்ன மாதிரி 13 வயசு பொண்ணுக்கு போடுற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுலேயே எப்படி வேணால் எடுக்கலாம். இதுவே லீனாக இருக்கிறவங்களாக இருந்தால் 18 வயசு வரைக்கும் போடலாம். இதே அளவு நீங்கள் 18 வயசு வரைக்கும் போடலாம். ஹைட் இல்லாமல் இருந்தாங்கன்னா, லீனாக இருக்காங்கன்னா 18 வயசு வரைக்குமே போடலாம். 2 மீட்டர் தான் எல்லாத்துக்குமே பேண்ட்டுக்கு இப்போ வருது. ரெடிமேட் நீங்கள் பீஸ் மெட்டீரியல் எடுத்தாலே அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கிறதுனால ஃப்ரீயாக அடிக்கலாம். பெரியவங்களாக இருந்துக்கும்போது கொஞ்சம் சுகராக இருக்கும். வேஸ்டேஜ் ஆகாமல் பார்த்து மார்க் பண்ணி எடுக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற பீஸையும் ஜாயின் பண்ணணும். பென்சில் பேண்ட்டு இவங்களுக்கு தாராளமாக இதில் அடிக்கலாம். ஆனால் பெரியவங்களுக்கு பென்சில் பேண்ட் அடிக்க முடியாது. 2 மீட்டரில் 2.5 மீட்டர் இருந்தால் தான் பென்சில் பேண்ட் அடிக்க முடியும் பெரியவங்களாக இருந்தால். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இமெயில் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ், மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.